சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேருங்க சார்? மகேந்திரன். சார் உங்கள் சிங்கிரிபாளையம் அந்த ஒரு எலும்பு முறிவு வைத்தியசாலைங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆமாம் ஆமாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து இது நல்லா ஃபேமஸாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு அறிமுகம். நான் வந்து சிங்கிரிபாளையத்துலேருந்து வரேங்க. சிங்கிரிபாளையம் வைத்தியசாலையில் வந்து ஒரு 15 வருஷமாக நான் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இங்கே ரீசெண்டாக ஆரம்பித்து ஒரு 1 இயர் ஆச்சுங்க. இந்த மெயினாக இங்கே வந்து எலும்பு முறிவுக்கும் ஜவு கிளியறது, மூட்டு தேய்மானம், பெரியவங்களுக்கு ஆகிற மூட்டு தேய்மானம், L4 L5 பல்ஜு, சயாட்டிகா, இது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக குதிகால் வலிக்கும் நம்ம வந்து மூலிகை எண்ணெய் மூலமாக நம்ம மருத்துவம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ பெரிய முறிவாக இருந்தாலும் 60 நாளில் நம்ம வந்து குணப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான நோயாளிகள் வந்து வராங்க? மெயினாக வந்து எலும்பு முறியறதுங்க, ஜவு கிளியறது, மூட்டு விலகிறது. இந்த கபடி ஆடுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போன் வந்து டிஸ்லோகேட் ஆகும். அதை நம்ம எடுத்து போட்டு 2 கட்லேயே அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக குணப்படுத்தி கொடுத்துட்றோம். அதிகமாக வர்றது பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் பல்ஜு, L4 L5 பல்ஜுனால அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தோட்ட தடைபடுறதுனால கால் மரத்து போகுது, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியறதில்ல. அந்த மாதிரி பிரச்சனைக்கு வரவங்களுக்கு ஒரு 5 தடவை நீவு மூலிமா நம்ம மூலிகை எண்ணெய் கொண்டு அது நீவி விட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜவ்வு விடுறது வந்து எதனால ஏற்படும்? அதாவது நம்ம எதனால் எடுத்து வீசும் போதோ கீழே நெருக்குன்னு கை ஊனும் போதோ அந்த மூட்டு வந்து அதோட இடத்த விட்டு விலகும் போது அந்த ஜவ்வை கிழிச்சிட்டு தான் விலகும். மறுபடியும் அது வளர்ந்து எலும்போடணும்னா பிடிக்கிறக்கான நாள் படுது 1 மாதம் ஆகிடும். 1 மாதம். சரி, இப்போ நம்ம எலும்புகளை வந்து எப்படி வந்து நம்ம பராமரிச்சுக்கன்னா இயற்கை உணவுகள் தான். முடிஞ்ச அளவுக்கு கீரைகள் நிறைய சாப்பிடணும். அதுக்கு உண்டான உளுந்தங்கஞ்சி, ராகி களி, இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோம்னே போதும். பிரண்டையில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அது போன் கூடுறதுக்கான இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன மாதிரி வைத்தியங்கள் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க? நம்ம வந்து மெயினாக வந்து எலும்பு முறிவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜவு கிளியறது, மூட்டு விலகிறது, இதுக்கெல்லாம் இயற்கையான முறையில் மூலிகைகளை கொண்டு தயாரித்து மூலிகை எண்ணெய் மூலமாக நம்ம தடவல் முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணெய் வந்து நம்ம வந்து நீங்கள் எப்பவுமே அப்ளை பண்ணி? ஆமாம். அதாவது என்னென்னா இந்த எண்ணெய் பயன்படுத்துகிற முறை வந்து எங்கே வலி இருந்தாலும் சரி, நைட் டைமில் கீழேருந்து மேல் நோக்கி வலி இருக்கிற பகுதிகளில் சும்மா தேய்ச்சி விட்டுட்டு வெடிகிற வரைக்கும் அந்த மூலிகைகள் நல்லா உடம்புல இறங்கிட்டு அந்த தசை இருக்கும், நரம்பு பிடிப்பு, இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடும். காலையில் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வலி சுத்தமாக இருக்காது. இப்போ கால் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க நீங்கள் கேள்விப்படுறோம். ஆமாம். அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சுன்னா மூட்டு தேய்மானங்கிறது வந்து அது இயற்கையாக வருது. அதை வந்து நம்ம பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியலைனாலும் அதோட பாதிப்புகளை நம்ம தடுத்துடலாம். அந்த மூட்டு தேய்மானம் வருது குறிப்பிட்ட ஏஜ் ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்துடும். அதை வந்து நம்ம பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியாது. மூட்டு தேய்மானத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய அது பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். அதனால் நம்ம எண்ணெய் போடும்போது வலி சுத்தமாக இருக்காது. அந்த ஜவ்வுக்கு தேவையான எண்ணெய் பசைகளை வந்து நம்ம எண்ணெய் வந்து கொடுத்துரும். அவங்களுக்கு நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வலி இல்லாமல் இருக்கும். இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அவங்க வந்து 2 வீலர் டிரைவ் பண்ணுறதுனாலையும் ஐடி பீப்புள்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒரே கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அது என்ன ஆகுனா இந்த தண்டுவோட வந்து குறுகும். இந்த L4 L5 பல்ஜ் ஆகும், இந்த C1 C2 பல்ஜ் ஆகும், சென்டர் பண்ணு இது வரும். ஒவ்வொரு தடவை வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கனால இந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இது உள்ளே இருக்கிற மசில்ஸ் வெளியில் வந்து இதுக்குள்ளே ஒரு நரம்பு வரும். அந்த நரம்பு மேலே டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தோட்டம் வந்து குறைஞ்சிடும். அது டச் ஆகிறது வந்து இந்த பொசிஷன் இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து அந்த நரம்பில் டச் ஆகும். டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காலுக்கு போக வேண்டிய ரத்தோட்டம் சரியாக வரலைன்னா கால் மரத்து போகிறது, ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் ஆகிறது, இதெல்லாம் அதனால தான் வருது. அது நம்ம இயற்கை முறையில் நல்லா நீவி விட்டு அந்த டிஸ்கை வந்து அலைன் பண்ணி விட்டு அதை நம்ம எப்படி பொசிஷனில் இருக்கணும், எப்படி பதார்த்தங்கள் இருக்கணும் பக்குவம் சொல்லி விடுறதுனால ஒரு 3 இல்ல 4 சிட்டிங்கில் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்மகிட்ட வந்து இப்போ அணுகணும்னா நம்ம இடம் எங்கே அமைஞ்சிருக்கு? நம்ம இடம் வந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் பெத்துக்குட்டிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம வைத்தியசாலைக்கு நேர் பின்னாடி தான் தமிழ்நாட்டில் அதிக படிக்கல் கொண்ட 1800 படி இருக்கிற போதிமலை முருகர் டெம்பிள் இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது, மிக அருகாமையில் இருக்குது. தொடர்பு என்ன? நம்ம தொடர்பு என்ன பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குது, இது வாட்ஸ்அப் நம்பருங்க. நம்மளுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னா நம்மக்கிட்ட நேரடியாக அணுக முடியாது, ஆயில் மட்டும் வேணும்னா நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துக்கிட்டு கொரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நேரில் போய் கூட. ஆமாம், ஏன்னா ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் அவங்கள தூக்கிட்டு வர முடியாது இல்லை, ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர் ஆனது எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, நம்ம வீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். முதுகுத்தண்டு முடிஞ்சு அதாவது சரியா ஆகாதுங்கிறத கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அது என்னென்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி கொடுத்துறோம். சப்போஸ் நம்மளால் இது ரெடி பண்ண முடியாதுங்கிறத நம்ம ஓப்பன்லேயே சொல்லிடுறோம். ஆங்கில மருத்துவத்துக்கும் உங்களுடைய மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க முறைப்படி பண்ணுறது வந்து
நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி நம்மளுக்கு என்ன தெரியுமோ இயற்கை முறையில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆங்கில மருத்துவத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக பரிபூர்ணமாக குணப்படுத்திடலாம். தாமதமாகும் ஆனால் குணப்படுத்தலாம். அந்த டைம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ சார்.